ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த தவ காலத்தில் நிறைய தவ முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே அடைக்கல அன்னையுடைய திருத்தலத்திற்கு நாம் நடைபயணமாக வந்திருக்கிறோம். எல்லாரும் என்ன வைத்திருக்கிறீர்கள்? என்ன வச்சிருக்கிறீங்க? பொதுவாக கேட்டால் என்ன வச்சுருக்கேன்னு என்னத்தை சொல்ல, எல்லாத்தையும் தான் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? நம்பிக்கை என்ற ஒரு குரல் கேட்கிறது. அடுத்து வேற என்ன வைத்திருக்கிறீர்கள்? ஏதாவது ஒன்றை வைத்திருந்தால் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நிறையா இருக்கிறது. ஹில்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய விளையாட்டு வீரன். அவன் விளையாடி கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் மட்டும் டயர்ட் ஆகவே இல்லை, சோர்வு அடையவே இல்லை. உடனே கேட்டார்கள், ஏன் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் மட்டும் சோர்வு அடையாமல் இருக்கிறீங்களே, டயர்டாகாமல் இருக்கீங்களே, எவ்வளோ நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்கிற போது அவர் சொன்னாராம், நான் டயர்ட் ஆகாமல் இருப்பதற்கு நான் ஒரு தாரக மந்திரம் வைத்திருக்கிறேன். அது வைத்திருப்பதன் மூலமாகத்தான் நான் டயர்ட் ஆகுவது தெரிவதில்லை என்று அவர் சொன்னாராம். என்ன தாரக மந்திரம் என்று கேட்டபோது விவிலியத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொன்னாராம். எசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை அவர் சொன்னாராம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், கழுகு போல ரெக்கை விரித்து உயரே செல்வார்கள், அவர்கள் ஓடுவார்கள், களைப்படையார், நடந்து செல்வார், சோர்வடையார். எத்தனை பேருக்கு சோர்வாக இருக்கு? ஏன்னா இந்த தாரக மந்திரத்தை அவர் சொன்னாராம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை, சோறு அடைவதே கிடையாது. கழுகுகளின் ரெக்கை போல என்ன செய்வாங்க, அவர் உயரே பறந்து கொண்டே இருப்பார்கள் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வைத்திருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி இறை வார்த்தைகளெல்லாம் நமக்கு சொல்லும், இந்த தவ காலத்தில் நம்ம வைத்திருக்க வேண்டியது என்ன, நாம் எதை வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை பொருள் வைத்திருந்தால் கூட என்ன செய்யும், கொஞ்ச நாள் அது நம்மை விட்டு கரைந்து போகும். மற்ற நபர்களோடு நம்ம உறவு வைத்திருந்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் என்ன செய்யும், அது நம்மை விட்டு பிரிந்து போகும். இந்த தவ காலத்தில் எந்த உறவை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நற்செய்தியில் அந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அவன் பல உறவுகளை வைத்திருந்தான், பாழாய் போனான். பஞ்சம் அவன் என்ன செய்கிறது, வாட்டுகிறது. பட்டினியால் சாகக்கூடிய நிலவுக்கு என்ன செஞ்சான், அவன் வந்தான். ஆனால் திரும்ப என்ன செய்கிறான், உணர்கிறான். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவன் உணர்கிறான், இனிமேல் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட நான் என்ன செய்ய தகுதியற்றவன். எப்படி வைத்துக்கொள்ள சொல்லுகிறான் பாருங்கள். மகன் அப்படிங்கிற நிலையில் கூட என்னை வச்சிருக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு கூலியாளாக கூட என்ன செய்யுங்க, என்னை வச்சிருங்க, அது போதும். என்ன செய்கிறான் சொல்லுகிறான் பாருங்கள். தவக்காலத்தில் ஆண்டவனோடு கொண்டு இருக்கிற உறவை நாம் வைத்திருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், இயேசுடைய உயிர்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம எப்படி எதை வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வைத்திருப்பது மட்டுமல்ல, அதற்கடுத்த இன்னொரு காரியம் செய்கிறேன். வெறுமனே என்னை நீங்கள் ஊழியக்காரனாக வைத்துக் கொள்ளுங்க என்று நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் வீட்டில் இருக்கலை. உடனே என்ன செய்கிறான், அவரை நோக்கி வருகிறான். அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் வருகிறான். உடனே என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய காலம்தான் அந்த தவ காலம். எது எது கடவுள் வைத்திருக்க கூடாது என்று சொன்னாரோ
அதையெல்லாம் விடுத்து ஆண்டவரை நோக்கி வருவதுதான் தவக்காலம். கடவுளை நோக்கி யார் வருகிறார்களோ அவர்கள்தான் இயேசுடைய பாடுகளுடைய பலன் என்ன செய்வாங்க, அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப அவரை நோக்கி வருகிறவனாக என்ன செய்கிறான், இந்த ஊதாரி மகன் இருக்கிறான். ஏன்னா கடவுள் என்ன செய்வார், அவரை நோக்கி வர வைப்பார். எப்படி வர வைப்பார், ஒரு சில காரியங்கள் செய்துதான் வர வைப்பார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை விடுக்கிற போது ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள். மோசையை தேர்ந்தெடுக்கிற போது ஆண்டவர் சொல்லுவார் மோசையிட்ட, உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ பார்வோன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லுவார். இவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு திக்குவாய், எனக்கு வாய் உளரும், போய் அவன் முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி கிடையாது, என்னத்தான் பேச போகிறேன் என்றெல்லாம் என்ன செய்வா, அவன் புலம்புவார். உடனே ஆண்டவர் கையில் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுவார், கையில் ஒரு கோல் ஒரு தடி வைத்திருப்பார், அதை தூக்கி கீழே போடும்பார். அவன் கீழே போடுகிற போது அது பாம்பாக மாறும். என்ன செய்வான், உடனே ஓடத்தான் பார்ப்பான், விலகி ஓடத்தான் பார்ப்பார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ அதை வாழை பிடிச்சு தூக்கு என்று சொல்லுவார். வாழை பிடித்து தூக்குகிற போது மீண்டும் என்ன செய்யும், அது கோலாக மாறும். கடவுள் என்ன செய்கிறார் பாருங்க, நாம் அவரை விட்டு விலகி அங்கே பார்த்து ஓடுகிற பிள்ளைகளை கடவுள் என்ன செய்யல, நம்மகிட்ட கேட்கல. நீ இந்த தவ காலத்தில் நீ ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அவரை நோக்கித்தான் என்ன செய்யணுமா, நீங்க வரணும். அவரை நோக்கி நீங்கள் வருவதற்கான வாய்ப்பை தான் தவக்காலம் என்ன செய்கிறது, தாய் திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்காகத்தான் இந்த தவ பயணங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம மேற்கொள்ளுகிறோம். தவ ஒழுக்கங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிறது காரணம் அதுதான். நம்ம வைத்திருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காததாக இருந்தால் அதையெல்லாம் தூர வைத்து விட்டு கடவுளை நோக்கி வருவதற்கான வழியைத்தான் இந்த நாளில் என்ன செய்கிறோம், நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ வைத்திருப்பதும் முக்கியம், ஆண்டவரை நோக்கி வருவது முக்கியம். இன்னொரு காரியம் தவக்காலத்தில் முக்கியம், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், வந்திருக்கிறான் வந்திருக்கிறாள் சொல்றாருல்ல. அந்த ஊதாரி மகன் திரும்ப வந்த பிற்பாடு முதல் தரமான ஆடைகள், காலுக்கு மிதியடி என்ன, கைக்கு மோதிரம் என்ன, ஆடை என்ன, அலங்காரம் என்ன, கொளுத்த கன்றை அடித்து விருந்தென்ன, எல்லாம் என்ன செய்கிறது, தடபுடாலன்னு நடக்கிறது. 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இவன் உயிர் பெற்று வந்துள்ளான். அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீ இந்த கடவுளோடு உறவு வைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். இவரை நோக்கி நீ இந்த ஊதாரி மகனை போல நீ திரும்பி வர வேண்டும். இந்த ஆண்டவர் சொல்ல வேண்டும், என் மகன் வந்திருக்கிறான், என் மகள் என்னிடம் திரும்பி வந்திருக்கிறாள் என்று நாம் எப்பொழுது நான் சொல்லுகிறேனோ அப்பொழுதுதான் இந்த தவ காலத்தினுடைய தயவு என்ன செய்கிறது, நமக்கு நிரம்ப கிடைக்கிறது. அதைத்தான் அந்த ஊதாரி மைந்தன் என்ன செய்கிறான், உணர்கிறான். ஆண்டவர் என்னை பார்த்து என் மகன் உயிர் பெற்று வந்திருக்கிறான், அவன் பாவம் செய்து செத்தவனாக இருந்திருக்கிறான், இப்பொழுது மனம் மாறி எனது அன்பை உணர்ந்து என்ன செய்கிறான், உயிர் பெற்று அவன் வந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது, அமைந்தது. இந்த நாளில் நம்ம சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய இந்த கல்வாரி சிலுவை பாதைகளை தியானித்திருக்கிறோம், இந்த ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுத்திருக்கிறோம், மாதாவுடைய ஆசீர்வாதத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எதை வைத்திருக்கிறோம், எதை நோக்கி வருகிறோம், ஆண்டவர் என்னை பார்த்து வந்திருக்கிறான் வந்திருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தவ காலத்தினுடைய தவ முயற்சிகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அன்னையுடைய பரிந்துரையை கேட்டு நாம் மன்றாடுவோம். ஆமென்.